ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி உளுந்தம்பருப்பு சட்னி தான் வைக்க போகிறேன். சுட சுட இட்லிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். எப்போதுமே நம்ம வீட்டில் இட்லி தான் வைக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல என்ன சட்னின்னு தான் கேட்பாங்க. சட்னியை பேஸ் பண்ணி தான் இட்லி சாப்பிட்லாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. அப்படி கேட்குறவங்களுக்கு இந்த உளுந்தம்பருப்பு சட்னியை வச்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். உளுந்தம்பருப்பு சட்னி வைக்கிறதுக்கு கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், 1 கப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து உளுந்தம்பருப்பு நல்லா வாசனை வர வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து கருகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சட்னியோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரெண்டுமே சேஞ்ச் ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்து எல்லாமே நல்லா ஒன்று போல் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ வறுபட்ட உளுந்தை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வறுபட்டு வந்திருக்குதுன்ட்டு. இது நல்லா ஆறட்டும். அடுத்து உளுந்து வறுத்த அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயில் 4 பல்லு பூண்டு, பாதி விரல் சைஸ் இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு அதோட 10 சின்ன வெங்காயம் முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 1 கொட்டை புளி சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. வரமிளகாய் கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு அதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி வரமிளகான்னு எல்லாமே நல்லா சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆறட்டும். அடுத்து ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து ஆறிடுச்சு. இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து பாதி அரைப்பட்டதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் தக்காளி போட்டு அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் உங்களுக்கு உளுந்து ஒன்று போல் அரைப்பட்டு வரும். இல்லைனா ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு உளுந்து மிக்சியில் போட்டு லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ உளுந்து குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி ஆறிடுச்சு. அதையும் உளுந்தோடு சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு தண்ணிலாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட முடியாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அரைச்ச சட்னியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நூல் பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோட தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி தோசைன்னு மட்டும் இல்லாமல் சாதத்தோடய சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, என்னோட ஸ்டைலில் மணக்க உளுந்தம்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.